இல்லை இன்றைக்கி ஆர்த்தி அவர்களுடைய லெட்டர் பேர்லேயே அவங்க கொடுத்துருக்குறாங்க. எனக்கு தெரியாமையே இந்த மாதிரி கோர்ட்டு வரைக்கும் போயிருக்காங்க. சமூக வலைத்தளங்கள் எனக்கு தெரியாமையே இந்த செய்தி வருது அப்படிங்கிறாங்க. தெரியாமல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. மறைமுகமாக ஜெயம் ரவிக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் எடுத்துக்கணும். கோர்ட்டுக்கு நாளைக்கு போகிறப்ப மியூச்சுவலாக நீங்கள் பண்ணுறீங்களான்னு ஜட்ஜஸ் கேட்குறப்ப இல்லை நாங்கள் மியூச்சுவல் கிடையாது. ஆனால் இப்போ இந்த விஷயம் ஆரம்பித்ததே இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆர்த்தியுடைய அம்மா ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தாங்க. அந்த கம்பெனியில் தொடர்ந்து 4 படம் பண்ணார். 3 படம் சரியாக போல. அடுத்தடுத்த படங்களே நாங்கள் தான் பண்ணணும், அவங்க கம்பெனியில் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சில ப்ரெஷர்ஸ் கொடுத்தாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கல. ரெண்டாவது ஆர்த்தி சமீப காலமாக கொஞ்சம் ரொம்ப பொசிஷனஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேசிட்டாங்க. இந்த மாதிரி கிளப்பு, நைட் பார்ட்டி, அப்புறம் தனுஷோட அந்த ஃபோட்டோஸ்லாம் லீக் ஆச்சு. அங்கே ஆர்த்தி ஃபோட்டோவும் முன்னூறு கூட ஃபோட்டோ போட்டு சமீப காலமாக ரொம்ப ஒரு கேவலமான ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. பசங்க பாண்டியராஜ் அவர் ஒரு கதை சொல்லி ஜெயம் ரவிக்கு ஓகே பண்ணி அது வேற ஒரு தயாரிப்பாளருக்கு பண்ணுறதாக சொல்லி அதில் நாங்களே பண்ணுறோம் அப்படின்னு ஜெயம் ரவியுடைய மாமியார் அவங்க கம்பெனிக்கு பண்ணுறதாக இவர் அங்கே போய் சொல்லியிருக்காரு. நம்ம அதில் ஏதோ ஒரு பிரச்சனையாகி அவர் அந்த அந்த படமே ட்ராப் ஆகி ஒரு பாண்டியராஜ் இப்போ விஜய் சேதுபதி வச்சு படம் ஆரம்பிச்சார். அந்த படத்தில் தான் ரொம்ப ஒரு ஏற்கனவே சின்ன சின்ன பிரச்சனை நிறையா பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. இது ரொம்ப சூர்யா மாதிரி ஹஸ்பண்ட் வேணும், ஜோதிகா மாதிரி பொண்ணு வேணும். தனுஷ் மாதிரி இருக்க பசங்களுக்கு எவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். சூப்பர் ஸ்டார் இட்லி பொண்ணு கட்டிட்டா இருப்பா அப்படின்ற மாதிரின்னு. ஆனால் இப்போ நடக்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது சோசியல் மீடியாவில் ஃபோட்டோ வச்சிருப்பாங்க, ஃபில்டர்லாம் போட்டு நேராக பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்கும். கல்யாணத்தன்னைக்கு ஃபுல்லாக மேக்கப் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அன்னைக்கு இருக்கிற மாதிரி அந்த பொண்ணு இருக்குமா, அந்த பையன் இருப்பானா, அடுத்த நாள் காலேஜ் குளிச்சு தான் தெரியும் மூஞ்சி என்ன இருக்குன்னு, இந்த பொண்ணு மூஞ்சி என்ன இருக்குன்னு தெரியும். ஃப்ரைடே ஃபேக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது பத்திரிகையாளர் சுபைர் அவர்கள். வணக்கம் சார். நேற்றுலேருந்து ஜெயம் ரவி பரபரப்பாக ஆகிடுச்சு. அவரோட டைவர்ஸ் கோர்ட்டில் போய் மனு தாக்கல் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி ஆர்த்தி அவங்க ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டதுலேருந்து ஒரு திடீர் ட்விஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை இன்றைக்கி ஆர்த்தி அவர்களுடைய லெட்டர் பேர்லேயே அவங்க கொடுத்துருக்குறாங்க. எனக்கு தெரியாமையே இந்த மாதிரி கோர்ட்டு வரைக்கும் போயிருக்காங்க. சமூக வலைத்தளங்கள் எனக்கு தெரியாமையே இந்த செய்தி வருது அப்படிங்கிறாங்க. தெரியாமல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. முதல்ல இந்த கடந்த 2 மாதமாகவே அது ஒரு அரசல் புரசலாக போயிட்டு இருந்துச்சு. நேற்று அதை ஓப்பன் பண்ணி நாங்கள் விலக போகிறோம், அதுக்காக லீகலாக நான் நோட்டீஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு இன்றைக்கி நோட்டீஸ் கொடுத்துருக்காரு நேற்று கோர்ட்டில். நாங்கள் டைவர்ஸை அப்ளை பண்ணி எனக்கு இது பண்ணி விடுங்க அப்படின்னு. இன்றைக்கி அதுக்கு எனக்கு தெரியலை, இன்னொன்று குழந்தைகளுடைய எதிர்காலம், நான் ரவியை ரீச் பண்ணவே முடியல, என் குழந்தை எதிர்காலத்தை கன்சிடர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப உருக்கமாக ஒரு அறிக்கையை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இதில் என்னென்னா அவங்க இந்த மன வாழ்க்கையிலிருந்து விலகுவதற்கு அவங்க விரும்பலை அப்படிங்கிறது தெரியுது. இந்த 2 மாதமாக அவங்களுக்குள்ளே நடந்த பிரச்சனை தனித்தனியாக தான் இருந்தாங்க. ஜெயம் ரவி கடந்த 2-3 மாதமாக எந்த படப்பிடிப்புலையும் பெருசாக கலந்துக்கல. பயங்கரமான ஒரு டிப்ரெஷனில் இருந்தார். வெளியே சென்னையிலே இல்லை அப்படின்றாங்க. சில படம் கோவாவில் இருந்தார் ஒரு 2 மாதம். இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்தோன்னே ஒரு பெரிய ஒரு வேதனை இல்லை, மன அழுத்தத்தில் கோவாவில் இருந்தார். எந்த நிகழ்ச்சியும் கலந்துக்கல. 2 குடும்பமும் பேசியிருக்கிறாங்க போல். பேசி எதுவும் உண்மையே முடியாத பட்சத்துக்கு தான் லீகலாக நம்ம பிரிஞ்சிருவோம்னு கோர்ட்டில் அவர் கொடுத்துருக்காரு. அவங்க கோர்ட்டில் அவர் தாக்கல் பண்ண அடுத்த நாள் தான் இவங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு அதாவது நோட்டீஸ்னால் லீகலாக வக்கீல் நோட்டீஸ் கிடையாது, ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் எங்கள் குழந்தையோட எதிர்காலத்தை இது பண்ணணும், அந்த மாதிரி ரவி நான் ரீச் பண்ண முடியல அப்படின்ற உருக்கமாக அவங்க போட்டிருக்கிறாங்க. இருந்து பார்க்குறது என்ன தெரியுதுன்னா, அவன் ஜெயம் ரவியை அவங்க பிரியறதுக்கு அவங்க விருப்பம் இல்லை அப்படிங்கிற அவங்க தரப்புடைய நியாயத்தை மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இந்த லெட்டருடைய இது. இப்போ வழக்கு கோர்ட்டுக்கு போயிடுச்சு. கோர்ட்டில் அவர் தாக்கல் பண்ணிட்டார். இப்போ கோர்ட்டில் எப்படின்னா மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிட்டிங் 2 சிட்டிங்லேயே கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒருத்தவங்க வேணுன்றாங்க, ஒருத்தவங்க வேணாம் அப்படின்ற போது கவுன்சிலிங் நடக்கும். இப்போ இந்த கேஸ் நடந்த பிறகு கேஸ் அட்மிட் பண்ணிவிட்டு கவுன்சிலிங் நடக்கும். இப்போ எப்படி குறைந்தபட்சம் இவங்களுக்கு ஒரு 2-3 சிட்டிங்காவது கவுன்சிலிங் நடக்கும். கவுன்சிலிங் நடக்கிறப்ப இவங்க 2 பேரும் மனம் விரும்பி பேசி திருப்பி சேர்றதுக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எல்லாருடைய ஆசையும் அதுதான், சேரணுன்றதான் நினைக்கிறாங்க, எனக்கு குழந்தைகளோட எதிர்காலத்தை பார்த்து. அதனால் இது வழக்கு கோர்ட்டுக்கு போனதுனால அடுத்து கோர்ட்டுடைய டைரெக்ஷனில் இது வழக்கு நடக்கும். ஆனால் இப்போ இந்த விஷயம் ஆரம்பித்ததே இவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்ஸ்டாகிராமில் முதல்ல இவங்க ரவியோட இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணது தான் இதுக்கான ஆரம்ப புள்ளி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களே இப்போ இந்த மாதிரி அறிக்கை விடுறது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தோணுது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்களே சார். இல்லை, ஒரு கோபம், ஒரு ஆத்திரம், ஒரு வாக்குவாதம், கணவன் மனைவி சண்டை வந்தால் வீட்டில் ஏதாவது தூக்கி போட்டு உடைக்கிறது இல்லையா? இப்போ எல்லாம் என்ன பண்ணால் டபால்னு இன்ஸ்டாகிராம் உடைச்சிடுறது முதல்ல தூக்கி போட்டு. அந்த மாதிரி 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் ஆகி தனித்தனியாக இருக்கிறப்ப முதல் வேலையாக என்ன பண்ணுறதுன்னா அவங்க சம்மந்தப்பட்ட இந்த விஷயங்களெல்லாம் முதல்ல அழிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த நினைவுகளே வந்துடக்கூடாது அப்படின்றது. அதனால் அவங்க இன்ஸ்டாவில் அவர் அன்ஃபாலோ பண்ணாங்க, அவங்க ஃபோட்டோ டிலீட் பண்ணாங்க,
ஃபோன் நம்பரில் அவரை பிளாக் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து எல்லாமே நடக்கக்கூடிய விஷயம் தானே. அப்புறம் ஒரு கோவத்தில் ஒரு ஆத்திரத்தில் பண்ணியிருப்பாங்க. இந்த 2-3 மாதம் தனித்தனியாக 2 பேர் இருக்கிறாங்க. அப்போ தனியாக இருக்கிறப்ப பல விஷயங்களை ரியலைஸ் பண்ணியிருக்கலாம். சில விஷயங்கள் நம்ம செஞ்ச தவறுன்னு உணர்ந்திருக்கலாம். இல்லை அவர் தரப்புலேருந்து அவர் தவறுன்னு உணர்ந்திருக்கலாம். அப்படிங்கும்போது இப்போ அவங்க வந்து மனம் மாறி வந்திருக்கலாம். அதனால இப்போ அவங்க இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. இது இப்போ கூட அன்ஸ்டா ஃபாலோ பண்ணலன்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும். அப்படி தான் இருக்கிறாங்க. பேர் மட்டும் ஆர்த்தி ரவி அப்படின்றது மாதிரி அதுதான் அந்த பேர் என்னன்னா, நான் ஒன்றும் ஜெயம் ரவியினுடைய மனைவி தான் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஆர்த்தின்னு அவங்க போடலையே, ஜெயம் ரவி ஆர்த்தி ரவின்னு தானே போட்டிருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி இந்த விஷயத்துல வந்து ஜெயம் ரவி கொஞ்சம் வந்து சீக்கிரமாக முடிவு எடுத்துட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பார்க்கப்படுது. உண்மையாக சார்? இல்லை, இது ஒரு நாள் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. டைவர்ஸுங்கிற அளவுக்கு அவங்க போகிறாங்கன்னா ஒரே நாள் நடந்திருக்காது. குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 வருஷம் அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். சின்ன சின்ன பிரச்சனை இருந்திருக்கும். காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இவங்க 2 பேருமே சேர்ந்துருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஒன்றுமே முடியலை அப்படின்ற பிறகு தான் அவங்க டிவோர்ஸுக்கு போயிருப்பாங்க. ஜெயம் ரவி அந்த மாதிரி அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடிய ஆள் கிடையாது. எனக்கு குழந்தைங்க மேலே பெரிய அஃபெக்ஷனான ஒரு நபர். பெருசாக சினிமாவில் ஃப்ரெண்ட்ஸுன்னு யாரும் கிடையாது. ஷூட்டிங் முடிச்சா வீட்டில் தான் இருப்பார். அந்த மாதிரியான ஒரு ஹோம் அட்டாச்சு உள்ள ஒரு பையன் தான் அவர். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் திடீர்னு எடுக்கிறதுக்கு முடிவு இருக்காது. அவங்க 2 பேருக்குள்ள தொடர்ந்து பிரச்சனை இருந்துகிட்டே இருந்திருக்கும். அது ஒரு நாள் அப்படியே வெடித்து தனித்தனியாக பிரிஞ்சு அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை நடந்தது. அதற்கு பிறகு தான் அவர் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாரு. ஆக்சுவலாக ஒரு இன்டர்வியூவில் கூட இவங்க 2 பேர் வந்து பேசும்போது கூட வந்து ஜெயம் ரவி மாதிரி, அதாவது ஆர்த்தி ரவி வந்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஜெயம் ரவி மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஹஸ்பண்ட் வந்து கிடைக்கணும். என்னோட ப்ரெக்னென்சி டைமில் எனக்கு உடம்பு முடியாத போதெல்லாம் வந்து என்னை வந்து நிறையா பார்த்துக்கிட்டாரு. எனக்கு வாந்தி எடுத்தா கூட வந்து அள்ளி போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருக்கும், எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த மாதிரி ஜெயம் ரவி மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஜெயம் ரவி அவர்களும் வந்து ஆர்த்தியை பற்றி ஒரு மாதிரி நிகழ்ச்சியை தான் பேசியிருக்காங்க அந்த இன்டர்வியூவில். 2 பேருமே வந்து ரொம்ப வந்து ஒரு புரிதலோடு இருந்துட்டு இப்போ இந்த மாதிரி பண்ணுறது வந்து அவங்களுக்குள்ள தான் பிரச்சனையா, இல்லை வெளியில் அவங்கள சார்ந்தவங்க மூலமாக ஏதாவது பிரச்சனையா, இல்லை எப்படி சார்? இல்லை, இப்போ எப்படின்னா அவங்க முதல்ல ஒரே காலேஜில் படிச்சிருக்காங்க. 2 பேரும் காதலிச்சிருக்காங்க. காதலிச்சு தான் திருமணம் பண்ணியிருக்காங்க. நல்ல வாழ்க்கை ஒரு 15 வருஷம் போயிருக்கு. அதுக்கு சாட்சியாக 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக மனமொத்து தான் வாழ்ந்துருக்குறாங்க. பிரச்சனை எங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அவங்க 2 பேருக்கு தான் தெரியும். இப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து வச்சுங்களேன், வெளியிலேருந்து வரக்கூடிய பிரச்சனையை அவங்க ஈஸியாக டேக் ஓவர் பண்ணிடலாம். ஒரு புரிதல் இருந்ததுன்னா. இப்போ ரவி மேலே ஒருத்தவங்க தவறு சொல்கிறாங்கன்னா அவரை பற்றி எனக்கு தெரியாதா, ஹஸ்பண்ட் பற்றி போய் அப்படின்றாங்க. அதே மாதிரி ஆர்த்தியை பற்றி அவர்கிட்ட போய் ஏதாவது சொன்னாங்கன்னா என் மனைவி பற்றி தெரியாதா, ஒய்ஃப் பற்றி தெரியாதா, நீ போங்கன்றாங்க. அப்போ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு புரிதல் என்றைக்கு வந்து விலகுதோ அப்போ தான் அவங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும். அப்போ நீங்கள் 1000 காரணம் சொல்ல. இப்போ என்ன சொல்கிறாங்க, நிறைய அவங்க மாமியார் இன்டர்ஃபியர் ஆகிட்டாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கணவர் தான் வேணும் அப்படின்னா அம்மாவை வந்து அவங்க வந்து நீ எங்கள் விஷயத்தை தலையிடாத, ப்ரொஃபஷனல் விஷயத்தை தலையிடாத, அம்மாவா வீட்டுக்கு வா, பார்த்துட்டு போ, குழந்தைய பார்த்துட்டு போ, என்னைய பார்த்துட்டு போ, என்னுடைய பிஸ்னஸ் விஷயமோ அவருடைய கேரியர்லையும் நீங்கள் தலையிடாதீங்க, அவருக்கு அது பிடிக்கலன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அப்போ இவங்களுக்குள்ளேயே ஒரு புரிதல் இல்லை. அப்போ அந்த நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னா இவங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு புரிதல் இல்லை. ஏதோ ஒரு விஷயம் 2 பேருக்குள்ள ஒரு ஒரு மன வருத்தத்தை உண்டு பண்ணியிருக்கு. அதனுடைய விருதுதான் பிரச்சனை தான். மற்றவங்களால ஒரு கணவன் மனைவியை பிடிக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருந்தாலும் கூட முக்கியமாக இவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்கன்னா அங்கே அந்த இது உடையாதுல்ல. ஏன்னா அந்த பொன்னியின் செல்வன் அந்த டைமில் கூட ஜெயம் ரவியோட ஒரு ஹீரோயின் வச்சு பேசி ஒரு காசிப்லாம் ஆச்சு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைனால இல்லை, இது வரைக்கும் அந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் போட்டாங்க. ஆர்த்தி ஃபோட்டோவும் இன்னொருத்தர் கூட ஃபோட்டோ போட்டுலாம் போட்டு சமீபகாலமாக ரொம்ப ஒரு கேவலமான ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜெயம் ரவி இந்த பிரச்சனை வந்த பிறகு தான் அந்த பொன்னியின் செல்வன் நடித்த நடிகையோட இருக்குது அப்படிங்கிற மாதிரி பரப்புகிறாங்க. அதெல்லாம் உண்மையே கிடையாது. ஜெயம் ரவியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியில் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. பார்ட்டிக்கு கூட இது வரைக்கும் பெருசாக போனதில்லை. பார்ட்டியே போனாலும் ஃபேமிலியோட தான் போகக்கூடிய ஒரு நபர் தான். அப்படிங்கும் போது அவங்களும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தாங்க. அவங்களும் பெரிய பார்ட்டிக்கு அது மாதிரி போன ஆள் கிடையாது. அவங்களுக்குள்ளே இந்த வெளியிலேருந்து அவங்க ஃபேமிலி சைட்லேருந்து இன்டர்ஃபியர் அது அப்படியே வாக்குவாதமாகி அப்படியே ஒரு விரிசல் ஆகி எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் மனம் விட்டு பேசினாங்கன்னா சேர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஒரு அட்டாச்சாக இருந்த ஒரு தம்பதி தான். ஓகே, ஆர்த்தி ரவி அவங்க விட்ட அறிக்கையில் வந்து ஒரு வார்த்தை ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜெயம் ரவி விட்ட அந்த அறிக்கை வந்து எங்களோட அந்த 18 வருஷம் அந்த வாழ்ந்த வாழ்க்கையை வந்து ஒரு அவமதிப்பு செஞ்ச மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வரி ஒன்று போட்டிருக்காங்க. அது அவ்வளோ காயப்பட்டிருக்காங்களா? இல்லை, அவர் ரொம்ப டீசெண்டாக தான் போட்டிருந்தார். ரவி தரப்பில் போட்டிருந்தது இன்னும் அவர் சொன்ன விஷயம் கண்மை என்னென்னா, மேலும் எங்களை காயப்படுத்திடாதீங்க அப்படின்னு அந்த மீடியா பர்சன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 அறிக்கையுமே மீடியா கொடுத்தது தான். இப்போ நீங்கள் லீகலாக கோர்ட்டுக்கு கொடுக்குற அறிக்கை இதை கொடுக்க மாட்டாங்க. கோர்ட்டுக்கு தனியாக லீகலாக ஒரு அட்வொகேட்டை வச்சு அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அவரும் அதான் கொடுத்துருப்பாரு. இவங்க இது பப்ளிக்கு மீடியா ப்ரெசன்ஸ்க்கு ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கிறதுனால இதை வச்சு நீங்கள் நிறைய கதை பேசுகிறீங்க, மேலும் மேலும் எங்களை காயப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்போ அது வந்து
இவங்களை வந்து காயம் இல்லை வந்து அவங்க விலகிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லை, சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அதுதான் முக்கிய காரணம். ஆனால் இப்போ வெளியில் இப்போ நியூஸ் செய்திகள் எல்லாமே வந்து இவங்க மேலே தான் தப்பு, ஜெயம் ரவி வந்து ரொம்பவே வந்து இப்போ இது பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து ஜெயம் ரவி வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டாங்க ஆர்டிஎம் குடும்பம் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக அவங்க 2 பேர் சேர நினைச்சாலும் வெளியில் இருக்க இந்த மாதிரி செய்திகள் பரப்புறவங்க வந்து அவங்க வந்து சேர. ஆமாம், செலிபிரிட்டியாக இருக்கிறப்ப இது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இப்போ ஏன் காரணம்னு ஒரு 1000 காரணம் பண்ணுறாங்க. சில டாக்டர்லாம் உட்காந்து மனமுறிவுக்கு என்னங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சில பேர் வீட்டுக்குள்ளேயே பக்கத்துலேயே இருந்த பார்த்த மாதிரி நிறைய கதை சொல்கிறாங்க. அவங்க 2 பேருக்குள்ளே இருந்தார், அவர் வீட்டில் அங்கே அப்படி இருந்தார், இவங்க அங்கே இருந்தாங்க, ஸ்பை வச்சு பார்த்த மாதிரி, இல்லை இவங்களே கூட இருந்து பார்த்த மாதிரி நிறையா காசு சொல்கிறாங்க. அது யாருக்குமே எதுவுமே தெரியாது, எல்லாமே கட்டுக்கதையை தான். ஆனால் ஒரு பிரச்சனையும் அவங்களுக்குள்ளே இருந்திருக்கு. அதுக்கு பொதுவாக சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஆர்த்தியுடைய அம்மா வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தாங்க. அந்த கம்பெனியில் தொடர்ந்து 4 படம் பண்ணார். அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். 3 படம் வந்து சரியாக போல், ஒரு படம் போச்சு. அடுத்தடுத்த படங்களே வந்து நாங்கள் தான் பண்ணணும், அவங்க கம்பெனியில் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான சில ப்ரெஷர்ஸ் கொடுத்தாங்க. அது அவங்களுக்கு பிடிக்கல. 2வது ஆர்த்தி வந்து சமீப காலமாக கொஞ்சம் ரொம்ப பொசிஷனஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிற விஷயம்னா ஒரு பேசிக்கான விஷயங்கள்லாம் இருக்காங்க. இதுக்காக ஒருத்தவங்க டைவர்ஸ் வரைக்கும் போவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. இந்த இவங்க சொல்கிற காரணத்துக்காக டைவர்ஸ் ஆனால் எல்லா குடும்பமும் டைவர்ஸ் ஆகிருக்கும். மாமியாரோட இன்டர்ஃபியர் இருக்குது, வீட்டில் யாரோ ஒருத்தர் 3வது சொந்தக்காரங்களுடைய தலையீடு இருக்கிறதுனால அதுக்காக டைவர்ஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து 2 பேருடைய புரிதல் இருந்தால் அவங்க ஸ்ட்ராங்காக அங்கே கட் பண்ணியிருப்பாங்கல்ல. எங்கள் குடும்பத்தில் இங்கே தலையிடாதீங்கன்னு அவங்க அம்மா அவங்க சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது. அவங்க அம்மா இந்த பொண்ணு அங்கே சொல்லிட்டு அவங்க அம்மா உள்ளே வர போகிறாங்க. அப்போ அதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும் கூட முக்கியமான காரணம் அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. அது யாருக்குமே தெரியாது, அது அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். அதை வந்து நம்ம பார்த்த மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, அது நமக்கு என்னங்கிறது தெரியாது. ஆனால் இப்போ அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சார்ந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களே சார், இப்போ அவங்க மாமியார் கூட தொடர்ந்து வந்து ஒரு 4 படம் பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மையா சார்? இப்போ வந்து அவங்க பேனர்லேயே வந்து தொடர்ந்து படம் பண்ணுறது, ஜெயம் ரவி அவர்களுக்காக கதை கேட்குறது, இவருடைய சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் அவங்க பேனரில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம், எல்லாரும் பார்த்துட்டு ஒரு 3 படம் 4 படம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான விஷயங்களும் நடந்திருக்கா சார்? இல்லை, அது நடந்திருக்கு. இப்போ சமீபத்தில் பாண்டியராஜ் இருக்கா, டேரக்டர் பாண்டியராஜ், எங்கள் வீட்டு பிள்ளையெல்லாம் பண்ணார் இல்லையா, பசங்க பாண்டியராஜ். அவர் ஒரு கதை சொல்லி ஜெயம் ரவிக்கு ஓகே பண்ணி அது வேற ஒரு தயாரிப்பாளருக்கு பண்ணுறதாக சொல்லி அதில் நாங்களே பண்ணுறோம் அப்படின்னு ஜெயம் ரவியுடைய மாமியார் அவங்க கம்பெனிக்கு பண்ணுறதாக இவர் அங்கே போய் சொல்லியிருக்காரு. அங்கே போய் சொன்னோடனே அவங்க ஒரு பட்ஜெட் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இவங்க வராமல் அதில் ஏதோ ஒரு பிரச்சனையாகி அவர் அந்த அந்த படமே ட்ராப் ஆகி ஒரு பாண்டியராஜ் வந்து இப்போ விஜய் சேதுபதி வச்சு படம் ஆரம்பிச்சார். அந்த படத்தை தான் விஜய் சேதுபதி வச்சு பண்ணிட்டு இருக்காரு, ஆரம்பிச்சிட்டார். அந்த படத்தில் தான் ரொம்ப அந்த ஏற்கனவே சின்ன சின்ன பிரச்சனை, நிறையா பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு, இது ரொம்ப பூகமாக அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு காரணம், முக்கியமான காரணமாக இருக்குது. ஆக்சுவலி நிறைய பேரோட வந்து இந்த ஹீரோஸாக இருக்காங்க, நடிகர்களாக இருக்காங்க, அவங்களோட சொந்தக்காரங்க வந்து இந்த மாதிரி இவங்களோட ப்ரொஃபஷனல் கெரியரில் இன்க்ளூட் ஆகிறது தான் வந்து ரொம்ப பெரிய சிக்கலாக அமைதா சார்? இல்லை எப்படி? இல்லை, சிலருக்கு அது ப்ளஸ்ஸாகவும் இருக்கும். முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதன் ஒருத்தர் வச்சிருந்தார், ராஜ் ஃபிலிப்ஸ் இன்டர்நேஷனல், எங்கள் வாதியார் வீட்டு பிள்ளை, நிறையா படங்கள் ஏறக்குறைய சத்யராஜ் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் மாதிரி. அவங்க வந்து ஒரு சேல் கம்பெனி மாதிரி அவங்கள வச்சுருப்பாங்க. பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா பாக்கியம் சினி கம்பெனிஸ் பழனிசாமின்னு அவருடைய நண்பரை வச்சுருப்பார். நிறையா படங்களுக்கு அவர் தான் ப்ரொடியூசராக இருப்பார், அவங்க கம்பெனி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ ராவுத்தர் ஃபிலிம்ஸ் இருந்துச்சு, விஜயகாந்த் படங்கள்லாம் பெரும்பாலும் அவங்க பண்ணுவாங்க, அவங்களுடைய சிஸ்டர் கன்சர்ன் மாதிரி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு நல்ல கதை வருது, இந்த கதை நம்மளே பண்ணுவோம், வெளி ப்ரொடியூசர்ஸ் வேணாம், இந்த கதை கொஞ்சம் செலவு பண்ணி கிராண்டியராக பண்ணுவோம், அப்போ இது நம்ம கம்பெனிலே பண்ணிக்கலாம்னா நீங்கள் உடனே ராமநாதன் போய் சொல்லுங்கள், இல்லாட்டி பழனிசாமி சொல்லுங்கள், ராவுத்தர் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு கம்பெனி, எல்லா பெரிய நடிகரும் ஒரு கம்பெனி வச்சுருப்பாங்க. அதேமாதிரி ஜெயம் ரவிக்கு அவங்க ஆரம்பமே ஓன் ப்ரொடக்ஷன் தான். எல்லாரும் வந்து ஜெயம் படம் வந்து அவங்க அப்பா ஒரு பெரிய ப்ரொடியூசர் தான். அவங்க கம்பெனிலாம் அது வரைக்கும் நல்ல படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல கதையாக இருக்குது அப்படின்னா உடனே அவங்க அந்த கம்பெனியில் பண்ணிடுவாங்க டக்குன்னு. ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா அது 3வது இன்னொருத்தவங்களை இன்டர்ஃபியர் ஆகிறப்ப மொத்தத்துக்கு அது குலாப்ஸ் ஆகுது. அவங்களுடைய கேரியரே வந்து குலாப்ஸ் ஆகுது. சமீபத்தில் பண்ண படங்களும் சரியாக போல, அது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு இதாக வந்திருக்கு. இப்போ இந்த பிரச்சனையில் வந்து ஜெயம் ரவி அவரை வந்து இந்த அறிக்கை விடும்போது அந்த இதில் வந்து மனைவி பற்றியோ இல்லை அவர்கள் குழந்தைகள் பற்றியோ அப்படின்ற ஒரு வார்த்தையே வந்து அதில் காணப்படலை. ஆனால் ஆர்த்தி ரவி அவங்க விட்ட அறிக்கையில் வந்து தன்னுடைய மகன்கள் அப்படின்ற மாதிரி நிறைய இது பண்ணுறாங்க. ஸோ அந்த பசங்க வந்து யார்கிட்ட இருக்கணும் அப்படின்றது வந்து அது ஒரு பிரச்சனையாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக ஆகும். ஏன்னா இப்போ அம்மாட்ட தான் இருக்கிறாங்க அந்த 2 குழந்தையும். எப்பயுமே அதுதான் நம்ம நடக்குது. இப்போ டைவர்ஸ் ஆகிடுச்சுன்னா அம்மா தரப்பில் தான் இருப்பாங்க. அப்படிங்கும் போது அந்த பசங்க அப்பா எங்கே அப்படின்னு கேட்டானா அங்கே என்ன பண்ணணும், அப்பா பார்க்கணுன்னு ஆசைப்படுங்க. எனக்கு குழந்தைங்க மேலே அட்டாச்சாக இருந்தவர். அப்படிங்கும் போது அது நாங்கள் தனியாக இருக்கிறோம். இப்போ ஒரு நடிகர், ஒரு செலிப்ரிட்டி நாளைக்கு 2-3 படத்தில் கமிட் ஆகிட்டு வெளிநாடு ஷூட்டிங் போயிடுவார், அங்கே போயிடுவார், பரபரப்பாக போயிடுவார். அந்த இதை மறக்கிறதுக்கு அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. இவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தானே. அப்படிங்கும் போது அவங்க தனியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துடும்ல, லோன்லினஸ் வந்துடும்ல. அதை தான் சொல்கிறாங்க, நாங்கள் தனியாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க சொல்லும் போது கூட நான் நிறைய தடவை வந்து முயற்சி செஞ்சேன் அவரை பார்க்குறதுக்கு, ஆனால் அதுக்கான வாய்ப்பே கிடைக்கல.
அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அவர் தனியாக இருந்தார், கோவாவில் இருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் அவ்வளவு எப்படி சொல்லுவோம் டிப்ரெஷன் அப்படின்ற மாதிரியான ஜோனுக்கு வந்து போயிருந்திருப்பார் அப்படின்ற மாதிரி. இல்லை போயிருப்பாங்க. இப்போ கோவத்தில் எடுக்காமல் இருக்கிறது தான், ஃபோன் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. அவர் நம்பரை பிளாக் பண்ணியிருக்கலாம், ஃபோன் பண்ணி வேறு நம்பர் இருந்தாலும் ஃபோன் பண்ணால் எடுக்காமல் இருக்கலாம். ஒரு கோவம் தான். எப்படி இவங்க வந்து இன்ஸ்டாவை அன்ஃபாலோ பண்ணாங்க, எப்படி இன்ஸ்டாவில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் டெலீட் பண்ணாங்க, அதே மாதிரி நீ எனக்கு இன்ஸ்டாவில் பிளாக் பண்ணிட்டு அவன் நம்பரே பிளாக் பண்ணுறேன், ஒரு கோவம் தான் சார். அதே மாதிரி அந்த அறிக்கையில் வந்து 2 பேர் விட்ட அறிக்கையில் வந்து பார்த்திரவி வந்து சொல்கிறது வந்து என்னென்னா, அவருடைய வந்து சொந்த நலன் மட்டுமே வந்து கருத்தில் கொண்டு அவர் வந்து இந்த மாதிரி முடிவு எடுத்திருக்காரு, குடும்ப நலனை வந்து அவர் யோசிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஜெயம் ரவி அவரோட அறிக்கை பார்த்தீங்கன்னா அதில் வந்து என் சார்ந்தவர்களும் எனக்குமான ஒரு நல்வாழ்க்கைக்காக அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து இல்லை, அவர் நேரடியாக ரசிகர்களுக்கு சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறது, நான் டைவர்ஸ் ஆகிட்டேன், டைவர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அவர் ரசிகர்களுக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவங்க ஜெயம் ரவிக்கு சொல்லியிருக்காங்க, அவங்க பொதுமக்களுக்கு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அவருடைய ரசிகர்களுக்கு, ப்ரெஸ்ஸுக்கு, பொதுமக்களுக்கு அவருடைய தரப்பு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இவங்க மறைமுகமாக ஜெயம் ரவிக்கு சொல்லியிருக்காங்க. அப்படி தான் எடுத்துக்கணும். நேரடியாக சொல்ல முடியல அப்படிங்கிறதுக்காக நேரடியாக மறைமுகமாக ஜெயம் ரவிக்கு சொல்லியிருக்காங்க. இது என்னென்னா, கோர்ட்டுக்கு நாளைக்கு போகிறப்ப மியூச்சுவலாக நீங்கள் பண்ணுறீங்களான்னு ஜட்ஜஸ் கேட்குறப்ப, இல்லை நாங்கள் மியூச்சுவல் கிடையாது, நான் சேர்ந்து வாழ தான் விரும்புகிறேன், பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அறிக்கை கூட கொடுத்துருக்கேன் அப்படின்னு இதை அவங்க ப்ரூஃபாக ஆதாரமாக காமிப்பாங்க. அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த அறிக்கையில் வந்து அவங்க ஒரு வார்த்தை ஒன்று பயன்படுத்தியிருக்காங்க சார். அதாவது மறுக்கப்படாத பொய்கள் வந்து காலப்போக்கில் வந்து உண்மைன்னு நம்பப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதனால தான் நான் வந்து இப்போ மறுப்பு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஏன்னா அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேர் பேசிட்டாங்க. இந்த மாதிரி வந்து கிளப்பு, நைட் பார்ட்டி, அப்புறம் வந்து தனுஷோட அந்த ஃபோட்டோஸ்லாம் லீக் ஆச்சு அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் வந்து அது மாதிரி பேசிட்டாங்க. அவ்வளோ வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கி இந்த மாதிரி ஒரு வார்த்தை போடுறதுக்கு காரணமாக இருக்குது. ரெண்டாவது இந்த ஃபோட்டோஸ்லாம் வருது பார்த்தீங்களா, இவங்க 2 பேருமே சினிமா ஃபேமிலி. ஏதோ ஒரு ஆடியோ லான்ச்சோ, ஏதோ ஒரு செலிபிரிட்டியோடைய மேரேஜோ, ஃபங்க்ஷனுக்கோ எல்லோரும் போவாங்க. அங்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு கேஷுவலாக தான் இருப்பாங்க. பார்த்தோன்னே சினிமா கலாச்சாரம் அப்படிங்கிறது பார்த்தோன்னே ஹக் பண்ணிக்கிடுவாங்க. அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், அது ஒரு அன்பின் வெளிப்பாடு. கை கொடுப்பாங்க, ஹக் பண்ணிக்கிடுவாங்க, ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. அந்த மாதிரி எடுத்த ஃபோட்டோ தான் அது. இவர் ஃபேமிலியோட போயிருப்பார், அவரும் ஃபேமிலியோட வந்திருப்பார். 2 குடும்பமும் சந்தோஷமாக பேசி கை கொடுத்துருப்பாங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான விஷயத்தை வந்து தவறாக வந்து இன்றைக்கி சினிமா மட்டும் கிடையாது, ஒரு மேற்கத்திய கலாச்சாரம், ஒரு வசதியான வீட்டோடைய எல்லா ஃபங்க்ஷனுமே அப்படி தான் நடக்குது. இன்றைக்கி அது கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி என்னென்னா டான்ஸுக்கு ரிஹர்சல் பார்த்துலாம் போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு 1 மாதம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி கல்ச்சர் போயிட்டுருக்கு. அப்படி சாதாரண சினிமா ஆட்டில் இல்லாதவங்களோட கல்ச்சரே அப்படி போயிட்டுருக்கு. இது சினிமா செலிபிரிட்டி 2 பேருமே, இவங்களும் பிறந்தது அவங்க அம்மா ப்ரொடியூசர், அவங்க அப்பா ஹீரோவாக இருந்தவர், இவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்காங்க, ரவியும் சினிமா சம்மந்தப்பட்டவர். அந்த மாதிரியான ஆட்களில் இந்த மாதிரி ஒரு கேஷுவலாக ஒரு பொது இடங்களில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுலாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதை வைத்து சோசியல் மீடியாவில் நிறையா பேசுகிறாங்க. பட் அதுவே உண்மையாக மக்கள் நம்பிடக்கூடாதுல்ல, அதை அவங்க கிளாரிஃபை பண்ணுறாங்க. அவ்வளோதான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி சொல்கிறது, ஒரு சூர்யா மாதிரி ஹஸ்பண்ட் வேணும், ஜோதிகா மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்க்கும்போது வந்து அவங்களுக்கே வந்து அதிர்ச்சியாகிற மாதிரியான நிறைய விஷயங்கள் பேசப்படுது. ஜெயம் ரவி, ஆர்த்தி அவங்களோட இதுவாகட்டும், அப்புறம் ஏன் தனுஷ் மாதிரி இருக்க பசங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து இன்ஸ்பிரேஷனாக இருந்தார். சூப்பர் ஸ்டார் இட்லி பொண்ணு கட்டிட்டாருப்பா அப்படின்ற மாதிரின்னு. ஆனால் இப்போ நடக்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்பவே வந்து ஃபேன்ஸ் வந்து அதிர்ச்சியாக இருக்காங்க, ஏன்னா இப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரின்னு. இல்லை, முந்தையெல்லாம் வள்ளுவன் வாசுகி அந்த மாதிரி வாழணும்பாங்க. இப்போ சினிமா நடிகரை கம்பேர் பண்ணி காமிக்கிற பிறகு அது வந்து என்ன சொல்கிறது, அது சோசியல் மீடியா வந்த பிறகு எல்லாத்தையுமே வெளியில் காட்ட ஆரம்பித்த பிறகு என்ன ஆகுதுன்னா அது உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுது. ஆனால் இது உங்கள் சினிமா நடிகர்களுடைய குடும்பத்தில் மட்டும் இந்த பிரச்சனை கிடையாது. நீங்கள் அப்படியே கேமரா எடுத்துகிட்டு ஹை கோர்ட்டுக்குள்ளே போனீங்கன்னு வச்சுங்க, இந்த சைடில் போனீங்கன்னா ஃபேமிலி கோர்ட்டுன்னு இருக்கும். அதில் தான் கூட்டம் அதிகம். ஏன்னா அவங்க படங்களில் ஒரு கப்பலாக இருக்கும் போது அதை ரசிக்கிறது ஓகே, அவங்க ரியல் லைஃப்லேயே கப்பலாக இருக்கும்போது அதை பார்த்து ஒரு இன்ஸ்பயர் ஆகிறோம். ஆனால் அவங்க இந்த மாதிரி பண்ணும்போது பெரிய ஒரு டேமேஜ். சோசியல் மீடியாவில் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, ஃபில்டர்லாம் போட்டு நேராக பார்க்குறப்போ வந்து ஒரு மாதிரி இருக்கும். சோசியல் மீடியா ஃபோட்டோவுக்கும் அவங்க ஆதார் கார்டு ஃபோட்டோவும் பார்த்தா 2 ரியாலிட்டி. ஆமாம், அது மாதிரி தான் இதுவும். இப்போ நீங்கள் கல்யாணத்தன்னைக்கு ஃபுல்லாக மேக்கப் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அதே மாதிரி வாழ்க்கை முழுக்க அன்னைக்கு இருக்கிற மாதிரி அந்த பொண்ணு இருக்குமா, அந்த பையன் இருப்பானா அதே மாதிரி அதே லுக்கோடு இருப்பானா, அடுத்த நாள் காலேஜ் குளிச்சு தான் தெரியும் மூஞ்சி என்ன இருக்குன்னு, இந்த பொண்ணு மூஞ்சி என்ன இருக்குன்னு தெரியும். இதெல்லாம் வந்து ஒரு வெளியில் இப்போ என்னென்னா சோசியல் மீடியா இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையா வந்ததுனால இதை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. நாங்கள் எப்படி இருக்கிறோம் பாருங்கள் அப்படின்னு. அதை பார்த்துட்டு தான் போய் கல்யாணம் பண்ணுறான், கல்யாணம் முடிச்சவன் டைவர்ஸ் பண்ணுறான். அப்படிங்கும் அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம அதை உண்மை நம்பக்கூடாதுல்ல. ரியல் லைஃப் எல்லாரும் 3 நேரம் தான் சாப்பிட்றாங்க, எல்லார் வீட்லேயும் நல்லது இருக்குது, எல்லார் வீட்லேயும் கெட்டது இருக்குது, எல்லோரும் சண்டை போடுறாங்க, எல்லா வீட்லேயும் எல்லாரும் இந்த பணக்கார வீட்டில் நடக்கிற விஷயம் சரி, சாமானியன் வீட்டில் நடக்கக்கூடிய எல்லாரும் ஒரே மாதிரியான லைஃப் தான் வாழ்கிறாங்க. அப்போ அந்த செலிபிரிட்டியாக இருக்கிறதுனால அதை வெளியில் இருக்க பார்க்கக்கூடிய ஆட்கள் அதை வந்து அப்படியே பெருசாக அவங்க நினச்சிக்கிறாங்க அப்படிலாம் இருக்குமோ அப்படின்னு. ஆனால் அது இல்லைங்கிறது
சமீப காலமாக வரக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்றா நமக்கு காட்டும். ஸோ ஓகே, அப்போ வந்து ஜெயம் ரவி ஆர்த்தி அவங்க விஷயத்தில் வந்து திருப்பியும் சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ ஒரு தரப்பில் அவங்க ஒத்துக்கலைன்றதான் நமக்கு தெரியுது. அப்படிங்கும் போது இன்றைக்கி வழக்கு கோர்ட்டுக்கு போயிடுச்சு. நீதிபதிகள் கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து 2 பேரும் மனம் மாறி சேர்ந்து வாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வாழட்டும், வாழ்த்துவோம். நிறைய விஷயங்கள் பார்த்துட்டீங்க, ரொம்ப நன்றி சார்.